இந்த மேடையில் எவ்வளவு பெரியவர்கள் பேசியிருப்பார்கள், எவ்வளவு மங்களகரமான சொற்கள் இந்த மேடையிலே பரிமாறப்பட்டிருக்கும். இங்கே சொல்லப்பட்ட சொற்கள் எத்தனை பேருடைய மனதுக்கு ஆறுதலை தந்திருக்கும், வழிகாட்டுதலாக இருந்திருக்கும். அப்போ இது ஒரு மங்களகரமான மேடை தானே என்று நான் நினைத்து கொண்டேன். இதை நினைக்கக்கூடிய அந்த கணத்திலே தான் சொற்களால் வாழும் உலகுன்னு தலைப்பு கொடுத்தேன் நான். ஏனென்றால் வேண்டப்பா, இந்த சொற்கள் 1170 நாட்கள் மிகப்பெரிய பெருமக்களெல்லாம் பேசிய சொற்கள் இந்த அரங்கிலே வலம் வந்திருக்கின்றன. இந்த உலகம் சொற்களால் தான் வாழ்கிறது. அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சொற்கள் என்றால் பேசுறது மட்டும் இல்லை, எழுதுறதும் சொற்கள் தான். இப்போ இத்தனை ஆண்டு கால மேடையில் இங்கே எவ்வளோ பெரிய மக்கள் பேசியிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் அவங்க சிந்தனைகளையும் பேசினார்கள். அவங்க படித்த நூல்களிலே இருந்து கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் இல்லையா? படித்த நூல்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவன் எழுதினான் என்றால் அவன் குரலை நாம் கேட்பதில்லை. ஆனால் அவன் எழுதினான் என்பது அந்த ஏட்டிலே நமக்கு தெரிகிறது. அவன் நம்மிடம் பேசுகிறான். சத்தியசீலன்னு திருச்சியில் ஒரு ஐயா இருந்தாங்க, பெரிய பேச்சாளர். உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கும். அவர் மேடையில் ஒரு செய்தி சொல்லுவார். நேரு பிரதமராக இருந்தபோது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கார் பயணம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருந்தால் கூட ஒரு பெட்டி நிறைய புத்தகங்களை அள்ளி அதில் போட்டுக்கொண்டு அந்த காரில் எடுத்துக்கொண்டு போவார். திரும்பி வரும்போது வாய்ப்பு இருக்கும்போது படிப்பார். ஒரு முறை அவருடைய மகள் இந்திரா காந்தி கூடவே போவார்ல. அவர் கேட்டாராம், என்ன இங்கேருந்து 3 மணி நேரம் பயணம், திரும்ப 3 மணி நேரம் பயணம், இதில் உங்களுக்கு இடையில நிறுத்தி பேசுறது இதெல்லாம் தவிர எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு புக்கு 2 புக்கு படித்தாலே பெரிய விஷயம், எதுக்கு இத்தனை புக்குகளை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நேரு சொன்னாராம், இதை நான் படிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகல, இந்த புத்தகத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த நூலை எழுதிய பெருமக்கள் எல்லாம் என்னுடன் பயணம் செய்து வருகிறார்கள்னு நினைக்கிறேன். அது ரொம்ப உண்மை. எங்கள் வீட்டிலேயே நூலகம் வச்சுருக்கேன். அந்த நூலகத்தை அப்படி நிமிர்ந்து பார்த்தாலே ஏதோ திருவள்ளுவர் உட்கார்ந்துருக்கார், சேக்கிழார் உட்கார்ந்துருக்கார், பெரியவரான பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். கண்ணதாசன் இருக்கிறான், கம்பன் இருக்கிறான். அவர்கள் வாழ்கிறார்கள் சொற்களில். அப்போது எழுத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சொற்கள், வாழ்ந்தவர்களுடைய எழுத்துக்கள் அதுவும் சொற்கள், பேசுபவருடைய பேச்சுக்கள் அதுவும் சொற்கள். இது எப்படி இந்த உலகத்தை வாழ வைக்குது? அதுதான் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியதனுடைய குறிப்பு. இப்போ எழுத்து சொற்கள்னு பார்த்தீங்களேன், நீங்கள் வள்ளுவனை விட்டுட்டு வரக்கூடாது. ஒரு சொல் எப்படி இருக்கணும்? நீங்கள் நம்ம மேடையில் பேசுகிறதுலாம் சொற்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் விடிஞ்சது தொடங்கி படுக்க போகிற வரைக்கும் நம்ம எவ்வளவு சொற்களை பயன்படுத்துகிறோம், எவ்வளவு சொற்கள் நம்ம காதுகளில் விழுகின்றன. இதில் எத்தனை சொற்கள் நம்ம உருப்படியாக பேசியிருக்கோம், எத்தனை சொற்கள் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி தரா மாதிரி பேசியிருக்கோம், நம்முடைய எத்தனை சொற்கள் அடுத்தவர்களை புண்படுத்தி இருக்கும். நம்ம அதெல்லாம் நினைக்கிறது கூட நேரம் கிடையாது. நம்ம சொற்கள், நீங்கள் சண்டை போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிச்சிக்கலன்னா கூட ஏன் சண்டை போடுறாங்கன்னா அடுத்தவன் மனசை புண்படுத்திட்டாலே ஒரு மகிழ்ச்சி. சண்டையில் சைக்காலஜி அதுதான். ஒரு ஜென் கதை உண்டுங்க. ஜென் துறவி சீடரோட ஒரு ஆற்றங்கரையோடு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரே சத்தமாக ஒருத்தர் திட்டுறாங்க. அவங்கள இந்த ஜென் துறவியும் சீடர்களும் கடந்து போகிறாங்க. கடந்து போகிற நேரத்தில் இவங்களே சத்தமாக பேசுகிறதுனால இவங்க அமைதியாயிட்டாங்க. இப்போ கடந்து போயாச்சு. ஆனால் அவங்க சத்தமாக ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ துறவி இருக்கார் பாருங்கள், அந்த குரு சீடர்கிட்ட கேட்டாராம், அவங்க ஏன் அவ்வளவு சத்தமாக பேசுகிறாங்க தெரியுமான்னு கேட்டார். சீடர் சொன்னாங்க, அவங்க சண்டை போடுறாங்க, அதனால் சத்தமாக பேசுகிறாங்க. இப்போ குரு கேட்டாராம், சண்டை போடுறாங்கன்றது தெரியுது,
ஆனால் ஏன் சத்தமாக பேசுகிறாங்கன்னு கேட்டேன். குரு சீடர்களுக்கு பதில் தெரியல. ஒரே ஒருத்தன் சொன்னால், குருவே சண்டை போடும்போது சத்தமாக தானே சண்டை போட்டுக்குவாங்கன்னு கேட்டேன். சரி, சண்டை போடும்போது ஏன் சத்தமாக பேசணும்னு கேட்டேன். இப்போ அவங்கன்னா தள்ளி எப்போ சத்தமாக பேசுவீங்க? பக்கத்தில் இருக்கிற வான்னா வான்னு கூப்பிடலாம். தள்ளி நிற்கிறவங்கள தான் சத்தமாக கூப்பிடுவீங்க. பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் ஏன் அவ்வளவு சத்தமாக பேசணும்? சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. குரு சொன்னாராம், அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருந்தால் கூட சண்டை போடும்போது அவங்க 2 பேருடைய மனசும் விலகி போயிடுது. மனசில் 2 பேரும் தூர போயிடுறதுனால அதை நினச்சி அவங்கள அறியாமல் சத்தமாக பேசுகிறாங்க. ஒரே நோக்கம், பேசி அடுத்தவங்களை புண்படுத்துறது தான். ஒன்றும் தெரியாதா? இப்படி தானங்களை ஆரம்பிக்கும். சண்டையில் என்ன சொல்லுவாங்க? நீ ஓகேம்மா, அது நீ அன்னைக்கு அது பண்ணலையா, இன்றைக்கி நான் எடுத்து விட்டால் உன் கதை அவ்வளோதான், இப்படி தான் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்க. நோக்கம் என்னென்னா புண்படுத்துதல். அப்போது ஒரு நாள் விடிஞ்ச நேரத்திலிருந்து படுக்கிற நேரம் வரையில் நம்ம எவ்வளவு சொற்களை பயன்படுத்துகிறோம். வீட்டில் மனைவிக்கிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைங்கக்கிட்ட, வேலை செய்கிறவங்கக்கிட்ட, ஆசிரியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, வெளியே தெருவில், அதில் எத்தனை சொற்கள் வடிகட்டி எடுத்த உண்மையாக இருக்கும், எத்தனை வடிகட்ட முடியாத பொய்யாக இருக்கும். நம்ம பேசுனதை சும்மா அப்படி யோசித்து பாருங்களேன். காலையிலேருந்து நடந்ததையே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மக்கிட்ட சில பேர் சொன்னதில் எத்தனை பேர் தங்களுடைய சொற்களால் நம்மளை புண்படுத்தியிருப்பாங்க. சில பேர் சொற்கள் நம்மளை புண்படுத்துதில்லை, நம்ம மனசு புண்படுது. எத்தனை பேர் நம்ம மனசை புண்படுத்தியிருக்காங்க. சில பேர்கிட்ட இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தையே மங்களமாக இருக்கும். ஆறுதலான சொற்கள், ஆறுதலான சொற்கள் சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ விடிஞ்சதுலேருந்து படுக்கிற வரையில் நம்ம சுற்றி சொற்கள் தான் உலவிக்கொண்டே இருக்கின்றன. நமக்கு தெரியல அதெல்லாம். அதில் நம்ம நாட்டு மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சத்தமாகவும் பேசுவாங்க. சும்மா அதில் நீங்கள் யாரும் கோச்சிக்கலைன்னா நான் சொல்லுவேன், இந்த வட இந்தியர்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது பேசி பார்த்துருக்கீங்களா? உங்கள் காதே பஞ்சர் ஆயிரும். ஒன்றுமே இல்லாத விஷயம் சத்தமாக தான் பேசுவாங்க. நீங்கள் அயல் நாடுகளில் இந்தியர்கள்னாலே சத்தமாக பேசிக்குவாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் படிஞ்சிருச்சு. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முறை சுவிட்சர்லாந்தோட ஜூரிச் நகர்லேருந்து ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸ்க்கு ட்ரெயினில் நான், மனைவி, என்னோடய 2 பசங்க பயணிக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமைதினா அமைதி, மரணம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் அமைதியாக இருக்கும். அந்த டிக்கெட்டு பரிசோதகர் பரிசோதிச்சுக்கிட்டே வந்தார் எல்லாருக்கும். பார்த்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ, வேறு ஒரு வார்த்தை கிடையாது. எங்கள் டிக்கெட்டை பரிசோதிச்சு தேங்க்யூ அப்படின்ட்டு, ப்ளீஸ் ஸ்பீக் பொலைட்லி, மெதுவாக பேசிக்கங்க அப்படின்ட்டு போனார். நான் பேசவே இல்லையே. எனக்கு கொஞ்சம் கோபம் தான் வந்துச்சு. ஏன் இதை நம்மள்கிட்ட மட்டும் சொல்கிறாரு? அப்புறம் தான் புரிஞ்சுது. அவருக்கு என்ன சென்னையிலேருந்து வந்திருக்க ராமலிங்கம் தெரியுமா? நான் இல்லை, இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒருத்தன் குடும்பத்தோடு உட்கார்ந்தா சத்தமாக தான் பேசின்னு இருப்பான். அப்போ இந்த சொற்கள் இருக்குது பாருங்களேன், இந்த சொற்களை நாம் கவனிக்கணும். நம்ம பேசுகிற சொற்களை நம்ம கவனிக்கணும். நம்ம காதில் வந்து விழற சொற்களை நம்ம கவனிக்கணும். நமக்கு தைரியம் தரக்கூடிய சொற்களை பேசுகிறவர்கள் கூட தான் இருக்கணும். யாருடைய சொற்கள் உங்களுக்கு அதிர்ச்சி தருதோ, யாருடைய சொற்கள் உங்களை பலவீனப்படுத்துதோ, அந்த சொற்கள் தரவங்க கிட்டேருந்து விலகிடுறதுல தப்பே கிடையாது. சிறந்த சொற்கள், இவ்வளோ நேரம் நான் சொற்களாக சொன்னனே, இதை வள்ளுவன் ஒரு குறளில் சொல்லிட்டான். நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எந்த குறள் சொல்ல போகிறேன். சொல்லுக அப்படின்னு தொடங்குறான் குறள். சொல்லுக சொல்லை, சொல்லை சொல்லுக. எப்பா சொல்ல தானப்பா போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். வள்ளுவன் சொல்கிறான், சொல்லுக சொல்லை எப்போ வேணாம்.
ஒரு ஆஃபீஸில் பேசுகிற, பையன்கிட்ட பேசுகிற, மனைவிகிட்ட பேசுகிற, கணவன்கிட்ட பேசுகிற, நண்பர்கள்ட்ட பேசுகிற, மேடையில் ஏதோ ஒன்று. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல். உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா குறள்? சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல். அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, சொல்கிறாங்க கூடவே, சார்க்கும் தெரிஞ்சிருக்கு. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இது குறள். வள்ளுவன் என்ன சொல்கிறான்? நீ ஒரு சொல்ல சொன்னா இதை விட நல்லா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சொல் இருக்கக்கூடாது. உன் சொல் அப்படி தான் இருக்கணும். உன் சொல் அப்படி தான் இருக்கணும். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல். இன்னொரு சொல்ல கொண்டாந்து இங்கே போய் அதுக்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படியே இருக்கக்கூடாது. நீ வாயை திறந்து வரக்கூடிய சொல் இதுதான் அதுக்கு சரியான சொல் அப்படின்னு இருக்கணும். இதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு பேச முடியுமா சொல்லுங்கள்? நம்மளை பேசாமல் இருக்க வைக்கிறதுக்கே வள்ளுவன் இந்த வேலை பண்ணுறான். கணவன் மனைவி 2 பேரும் டாக்டர்கிட்ட போகிறாங்களாம். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறாருங்க, எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, சண்டை போடுறாருன்னு கணவனை பற்றி ஒரு கணவன் எப்போ மாதிரி வாயை மூடிட்டு உட்காந்துருந்தான். டாக்டர் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, அவர் ஆஃபீஸிலேருந்து வந்த உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுங்க, முழுங்காதீங்க, துப்பிடாதீங்க, ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிட்ருங்க. 1 மணி நேரம் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை துப்பிடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் இவர் உங்களை ஏதாவது திட்டினார்னா நாளைக்கு வந்து உடனே சொல்லுங்கள். மறுநாள் வந்து அந்த மாதம், சார் நேற்று என்னன்னு தெரில, நீங்கள் சொன்ன மாதிரியே 1 மணி நேரம் வாயில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், திட்டவே இல்லை அவர். இப்போ புரிஞ்சிருச்சா யார் திட்டுறதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்கன்னு? என்ன சொல்கிறார் டாக்டர்? வாயை மூடிட்டு இருங்க, சொல்லாதீங்க, எதுவும் பிரச்சனை வராது. இதை நேரடியாக சொன்னால் அந்தமா அப்போ நான் சொல்கிறது தப்பா, அவர் கூட தான் பேசுகிறேன், இப்போ சண்டை போயிருக்கோம். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இந்த சொற்கள் அந்த அளவுக்கு கவனத்துடன் கையாளப்பட வேண்டும்ன்றது. வெறும் சொல் மட்டும் போதுமானா இதை தாண்டி இன்னொன்று இருக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. என்ன? ஆங்கிலத்தில் நீ என்ன டோனில் சொல்கிற அப்படின்னுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொனி, தமிழில் அது தொனின்னுவாங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிடவா அப்படின்றதையே ஒரு 6-7 விதமாக சொல்ல முடியாது. படிச்சுட்டு இருக்க பையன்கிட்ட போய் தலையை தடவி படிச்சுட்டியா, அவன் சாப்பிட்ருப்பா, சாப்பிட்டு படி அப்படியும் சொல்லலாம். டேய் சாப்பிடவா அப்படியும் சொல்லலாம். சீக்கிரம் வந்து தின்னு தொலை, என் வேலை முடியும், எவ்வளோ நேரம் இருக்கிற இப்படியும் சொல்லலாம். இது அப்புறம் சொல்லும்போது சாப்பிடவான்னு கூப்பிட்டதுக்கு சண்டை போடுறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உண்மையா இல்லையான்னு. சொல் மட்டுமல்ல, சொல்லை சொல்லக்கூடிய துனி, த டோன் தட் யூ ஆர் யூஸிங், மிக மிக முக்கியம். இதெல்லாம் தான் நம்முடைய பெரியவர்கள், இதை மேடையில் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க, இதை நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப எழுதி வச்சாங்க. எப்படி பேசணும், பேசுகிறதுல எவ்வளோ முக்கியம், வாழ்க்கையை எப்படி நடத்திக்கலாம். நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்திக்கலான்றதுக்கு வள்ளுவனுக்கு ஈடாக சொன்னவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்போது ஒரு விஷயம் பாருங்களேன், வள்ளுவன் வந்து எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். பொய் சொல்லாத சொல்லியிருக்கானா, அறத்தின்படி வாழ வேண்டும் சொல்லியிருக்கானா, குடிக்கக்கூடாது சொல்லியிருக்கான், சூதாடக்கூடாது சொல்லியிருக்கிறான், பெண்களிடம் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு குறள் மட்டும் ஒரு விதிவிலக்காக சொன்னான். எக்ஸப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு குறள். வள்ளுவன் கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டப்படலாம், படிக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு. நீங்கள் வாய்ப்பு இருக்க இடத்துல எல்லாருமே அந்த பொருளையாவது படிக்கலாம். அது வள்ளுவன் மாதிரியாக எளிமையாக கருத்துக்கள் சொன்னவன் இல்லை,
நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, வள்ளுவனை ஏன் நிறைய பேர் பிடிக்கும்னா, நீங்கள் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய உறவை விட தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? தாத்தாவும் பேரனும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அப்பாவும் பையனும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ. ஏன்னா தாத்தாவுக்கும் பேரனுக்கும் காமன் எனிமி ஒரே ஆள் வீட்டில், சரியா? அதனால தாத்தாவும் பேரனும் சந்தோஷமாக, ஏன் அப்பா என்னடா மார்க் வாங்கியிருக்க மாட்டாயா அப்படின்னு திட்டினாரா, தாத்தா சொல்லார், ஆமாம் இவன் பெரிய மார்க் வாங்கிட்டான் படிக்கும்போது, சும்மாறா என் பேரன் எல்லாம் நல்லா படிப்பான் அப்படின்னு தாத்தா தான் பாதுகாப்புக்கு குறுக்க வருவார். ஏன்னா தாத்தா வாழ்ந்து முடித்தவர், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறது. அப்பாவாக இருக்கும்போது என்னென்னா நல்லா வரணுன்ற ஒரு அதுவும் பாசம்தான், நல்லா வரணுன்ற ஒரு கவலை தான் இருக்கும். இதுக்கு இடையில் ஆஃபீஸில் இருக்க டென்ஷன், வீட்டில் இருக்க டென்ஷன், சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், லோனு, இதோடு சேர்ந்து பையன் மார்க் கம்மின்னா கோவம் ஈஸியாக வந்துடும். தாத்தா வாழ்ந்து முடித்து வருவாங்க, இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது, பையன் மேலே பேரன் மேலே உண்மையாக பாசத்தை கட்டுவார். வள்ளுவன் அந்த மாதிரி ஒரு குறளில் சொல்கிறாங்க. இப்போது யாரோ ஒருத்தன் போகிறான், நீங்கள் 1330 குறள் எழுதிட்டீங்க, நிறைய இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இதில் ஏதோ ஒன்று அது கெட்ட பழக்கம்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை விடவே முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் முயற்சி பண்ணுறேன், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே வச்சுங்க, குடிக்கிறான், சீட்டாடுறான், இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று இருக்கேன் என்கிட்ட இருக்குது, சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன், விட முடிய மாட்டுது, நான் என்ன பண்ணுறது? வள்ளுவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் சொல்கிறாங்க, நான் குறளை சொல்லிடுறேன் முதல்ல, நீங்கள் வேணால் குறிச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டில் போய் பார்க்குறவங்க பாருங்கள். காதலை காதல் அப்படின்னு தொடங்கும் அந்த குறள். காதலை காதல் அறியாமல் உய்கிற்பின் ஏதிலே ஏதிலார் நூல். குறள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேரில் காதலை காதல்னு தொடங்கன்னு வச்சுங்க. என்ன சொல்கிறான், கிட்ட கூப்பிட்டு பேர மாதிரி தானே ஒருத்தன் கேட்குறான், ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, என்ன விட முடிய மாட்டேது என்னால். அவன் சொல்கிறான், இங்கே பார், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு தப்பு உன்னால் அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியலன்னா நீ என்ன பண்ணு, குறைஞ்சது உனக்குன்னு சில எதிரிகள் இருப்பான்ல, உனக்கு பிடிக்காதவன் இருப்பான். எதிரின்னா பகைவனாக தான் இருக்கணுன்றது இல்லை, உனக்கு பிடிக்காதவன், உன்னை மாட்டி விடுறவன், நீ ஏதாவது தப்புன்னா அதில் மாட்டி விடுறதுக்குன்னு இருப்பான் பார், அவனுக்கு தெரியாமல் இந்த தப்பை பண்ணி பழகிக்கோன்ற. நீங்கள் ஒரு தாத்தாவை தவிர யாரும் இப்படி சொல்ல முடியாது, எந்த தப்பை பண்ணாத. ஒருவேளை ஏதோ ஒன்று உனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, தெருவிலலாம் ஆடமாட்டேன் எதுவும் இல்லை, ஆனால் தினமும் கொஞ்சம் குடிக்கணும், அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறான், உனக்கு எதிரியாக இருக்கிறான், உனக்கு பகைவனாக இருக்கிறான், உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு உன் பலவீனம் தெரியக்கூடாது. உன் பலவீனம் தெரிஞ்சால் அதை வச்சு ஒன்று அடிச்சிடுவான். அப்போ எந்த தப்பும் பண்ணாத, அதான் கரெக்ட். ஒருவேளை அப்படின்னா உனக்கு யார் எதிரியாக இருக்கானோ அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்க என்று வள்ளுவன் நமக்கு சொல்லித்தருக்கிறான். அப்போது இந்த சொற்கள் இருக்கு பாருங்களேன், இது ஒரு துன்பத்தில் ஒருத்தன் எப்படி ஆறுதல் அடையிறது? துன்பத்திலெல்லாம் மிகப்பெரிய துன்பம் நம்ம ரொம்ப நேசிக்கிறவர்களை இழக்க நேருவது இல்லையா? மரணம் மாதிரி துன்பம் எதுவும் இல்லை. அது நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதவங்களுடைய மரணம் கூட நமக்கு ஒரு சங்கடம் தருது. ஆனால் ரொம்ப நெருக்கமானவங்கன்னா அது முடியாது, கஷ்டமாக இருக்கும்.